வந்தே மாதரம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையை விட்ட முதலமைச்சர் வீடியோ வெளியிட்டு அசிங்கப்படுத்தின அண்ணாமலை. இந்த செய்தியுடன் நம்ம திருமாவளவன் அவர்களை வச்சு செய்யும் அதிமுகவினர். எல்லா கட்சிக்காரங்க இடத்திலையும் சரி, திருமாவளவன் அவர்கள் அசிங்கப்பட்டு விட்டார். அதிமுக காரங்க தான் கொஞ்சம் கண்ணியமா நடத்தினாங்க. ஆனால் இப்போதெல்லாம் திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தை அதிமுக காரங்களை கோபப்படுத்துகிறது. அதனால இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சமூக வலைத்தளம் முழுவதுமே அடித்து துவைத்து இருக்கின்றார்கள். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்ல போறேன். அதற்கு முன்பாக வார்த்தையை விட்ட நம்ம முதலமைச்சர் வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்தின அண்ணாமலை, அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே, மை டியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே, வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே, மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே. எப்படி இருந்தது வீடியோ? சூப்பரா இருக்குல்ல? இந்த வீடியோ விட இன்னொரு வீடியோ பிரமாதமா அண்ணாமலை அவர்கள் நம்ம முதல்வருக்கு எதிராக வெளியிட்டிருக்கின்றார். அதையும் பின்னாடி தரேன். முதல்ல இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றத நாம விரிவா பார்த்துலாமா? நேத்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பீகாருக்கு போனாரு. அதை பற்றியான வீடியோ நம்ம நேத்து கொடுத்திருந்தோம், நீங்களும் பார்த்திருந்தீங்க. அந்த பீகார்ல போய் தான் நம்ம ராகுல் காந்தி அவர்களை மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அப்படின்னு குறிப்பிடுகின்றார். வாக்குகளை மீட்கக்கூடிய அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் நடத்துறார். அந்த யாத்திரையில ஒரே வண்டியில தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கலந்துக்கிறாரு. எத்தனை முறை ராகுல் காந்தி இடத்துல பேசியிருப்பார். அதுலயும் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல தான் பேசுறார். அதையெல்லாம் தாண்டி அதை பார்த்து தான் படிக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது கூட ராகுல் காந்தி என்பதற்கு ராஜீவ் காந்தி அப்படிங்கிறார். இது யாருக்கு உரைச்சதோ இல்லையோ, திமுக காரங்களுக்கு தப்பா பட்டிருக்குது. உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அதுக்கே ஒரு பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க. என்னடா இது, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வலிமையான தலைவர் வந்திருக்கின்றார், தமிழக மக்களை பிரதிநிதித்துவம் படுத்துகிற மாதிரி பீகார்ல போய் உரையாற்றி இருக்கின்றார். சோ முதல்வருடைய வார்த்தை தப்பா வந்து விட்டது. பீகார்காரன் என்ன நினைப்பான்? ஏண்டா முதலமைச்சரே இப்படி இருக்கிறாருன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படா இருப்பான்? இதே மாதிரி தான் முட்டாளா இருப்பானா? பார்த்து கூட படிக்க தெரியாம எல்லாம் தத்தி பசங்களா இருப்பானுங்களோ? தத்தி பசங்களா இருப்பதனால தான் பார்த்து கூட சரியா படிக்க தெரியாத முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? இது அவருக்கு இழுக்கா இல்லாம இருக்கலாம். ஆனா தமிழ் மக்கள் பிரதிநிதியாக போயிருக்கிறாரு, இல்ல திமுகவினுடைய பிரதிநிதியா போயிருக்கிறாரு, இல்ல இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய பிரதிநிதியா போயிருக்கிறாரு. சோ இப்படி எந்த பிரதிநிதியா போயிருந்தாலும் சரி, ஒரு முக்கிய ஆளுமையா போய் நிக்கிறாரு. அந்த ஆளுமைக்கு பேப்பரை பார்த்து கூட பேரை சரியா படிக்க தெரியலனா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதனாலதான் திமுக காரனே என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி என்று சொல்ல மறந்ததை மீண்டும் எடிட் பண்ணி ராகுல் காந்தி என்று பதிவிட்டு இருக்கின்றார்கள். அந்த ராஜீவ் காந்தி என்று சொன்ன வார்த்தையை நீக்கிட்டு. சோ பல தருணங்கள்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் வார்த்தையை இந்த மாதிரி தப்பு தப்பா உச்சரித்திருக்கின்றார். ஏன் கணக்கு போடுகின்ற பொழுது கூட சில கூட்டல் கழுத்தல் கணக்குகளை தப்பா போட்டிருக்கிறார். அதெல்லாம் தமிழ்நாட்டுடன் நின்று போச்சு. ஆனா நான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக பீகாருக்கு வந்திருக்கிறேன். 2000 கிலோமீட்டர் தள்ளி ராகுல் காந்தியையும் தேஜஸ்வி யாதவ் அவர்களையும் சந்திக்க வந்திருக்கின்றேன். பீகார் மக்களுடன் நான் நிற்கிறேன் என்பதை காக்க வந்திருக்கின்றேன். நான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி, தமிழ்நாட்டின் பிரதிநிதி அப்படின்னு சொல்றவருக்கு தன்னுடைய நெருங்கிய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடியவர், அவரு பெயரை கூட பார்த்து தப்பா படிச்சாருன்னா அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அதனால இந்த தருணத்துல சுட்டி காட்டித்தான் ஆக வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் பேசிட்டு போ, நம்ம சகிச்சுக்கலாம். ஆனா வெளி மாநிலத்தில் போகின்ற போது வார்த்தை முக்கியம். நீ ஒரு தனித்த ஆள் அல்ல, தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி அப்படின்றத சுட்டி காட்டும் விதமாகத்தான் ராஜீவ் காந்தி என்று வார்த்தை விட்ட முதல்வருக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சேட் ஜிபிடி கிட்ட அண்ணாமலை கேட்டாராம். அதாவது வாரிசு அரசியல் நடத்தக்கூடியவங்க, மக்களிடையே செல்வாக்கு அற்றவர்கள் யாராவது இருந்தா காட்டேன்
அப்படின்னு சேட் ஜிபிடி கிட்ட கேட்டாராம். சேட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருடைய புகைப்படத்தை தான் அது காட்டிச்சான். யார் அந்த 3 பேரு பாருங்க. தேஜஸ்வி யாதவ், நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா, கடைசியில் ராகுல் காந்தி. இந்த 3 பேருக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல, இருந்தாலும் வாரிசு அரசியல 2 பேர் 2 மாநிலத்திலையும் நாடு முழுக்க ராகுல் காந்தியை செஞ்சிட்டு இருக்காங்களாம். இத கிண்டல் பண்ணும் விதமாக அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டு இருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் ரோஷம் உள்ளவன், கோபம் கொண்டவன். ஆனா இந்த பீகார் மக்கள்ல திமுகவுடைய ஒட்டுமொத்த அதிகார மையமும் எந்த அளவுக்கு அவதூறா பேசியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மீட்டிங் போறதுக்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாருங்க. அந்த வீடியோவை நீங்க பாருங்களேன். இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கேன். யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதாங்க ஹிந்தி படிச்சா நேரம். இந்தி எதிர்ப்பு, இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை சூத்திரனாக்கிவிடும். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குதா? ஹிந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பான்பூரி வச்சுக்கிறோம், எந்த கடை யாரு எல்லாம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது. வட மாநிலத்தில் இருக்கணும். இந்தியில டைட்டில் இட்டு இருக்காருங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள். அந்த வீடியோல நம்ம முதலமைச்சர் என்ன பேசுறாரு, தயாநிதி மாறன் என்ன பேசுறாரு, டி.கே.எஸ். இளங்கோவன் என்ன பேசுறாரு, அதற்கு பிறகு ஆர்.எஸ். பாரதி என்ன பேசுறாரு அப்படின்ற விவரம் எல்லாம் அண்ணாமலை தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்ஸ்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இந்திக்காரங்களுக்கு எதிராக, குறிப்பா பீகார்காரங்களுக்கு எதிராக என்னென்ன ட்வீட் போட்டிருந்தாங்க அப்படின்னு தெளிவாகவே பதிவிட்டு இருந்தார். அந்த வீடியோவில் இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி டிஆர்பி ராஜா, இசை என்ற ஒருத்தர், அதற்கு பிறகு நம்ம கே.என். நேரு, ஏவா வேலு, இவங்கெல்லாம் இந்திக்காரங்களை பற்றி என்ன சொன்னாங்க, இந்திக்காரங்க இங்க வராங்கன்னா எப்படியெல்லாம் வேலை வாய்ப்பை பறிக்கின்றார்கள் அப்படின்னும் ஏவா வேலு மற்றும் கே.என். நேரு அவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் நான் தரல, ஏன்னா நமக்கும் ஒரு கண்ணியம் இருக்குல்ல. ஆனா இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது எப்படி பேசுறாரு, இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆன பிறகு அதே இந்தி கூட்டணியில இணைந்த பிறகு எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா இல்லையா? திமுக காரங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். இது இப்ப மட்டும் கிடையாது, அண்ணா காலத்திலிருந்தே வந்தது. அண்ணா தான் சொன்னாரு, கடவுள் இல்லை, கடவுளை நம்புகின்றவன் காட்டுமிராணி, பெரியார் சொன்னது உண்மைதான் அப்படின்னாரு. உடனே கட்சி தொடங்கினார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டார் டக்குன்னு. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், இந்திரா காந்தியை எதிர்த்து பயங்கரமா ஆவேசமா பேசினார். எமர்ஜென்சியா எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னார். ஆட்சி கலைச்சாங்க, மீண்டும் தேர்தல் வந்தது, எம்ஜிஆர் ஜெயிப்பார் போல இருக்குது, நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்பெல்லாம் வந்து நேரு மகளை பற்றி நம்முடைய கலைஞர் என்ன சொன்னார்னு தெரியும். ஸோ அது மட்டும் கிடையாது, இலங்கையில தமிழர்களை கொன்று குவித்து விட்ட பிறகு கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தான் எங்களுடைய மிகப்பெரிய கூட்டணி என்று சொன்னாங்க. இப்ப பீகாருக்கு நம்ம முதலமைச்சர் எதுக்காக போனாராம், விஜயுடன் கூட்டணிக்கு போயிடாதீங்கப்பா, அந்த ஆளுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நிறைய தொகுதி கொடுக்குறான்னு நினைக்காதீங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி உடன்பாடு பேசுகின்ற போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக ராகுல் காந்தி இடத்துல ஒரு நெருக்கம் காட்டிவிட்டு வந்திருக்கின்றாரா. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு போக வேண்டியவர், பினராயி விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் லெட்டர் எழுதி அவங்களுடைய கட்சி முக்கிய நிர்வாகிகிட்ட கொடுத்து நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நீங்க வந்துருங்க. பம்பையில பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாதிரி திருவாங்கூர் மகாராஜா அவர்கள் ஒரு மாநாடு நடத்துறாரு, நானும் கலந்து போறேன், நீங்களும் வந்து கலந்துங்க அப்படின்னாங்க. ஆனால் அங்க போனா இந்து சாயத்தை பூசிடுவாங்க, நம்ம பீகாருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாருக்கு போயிட்டாரு. பினராயி விஜயன் அவர்களுக்கு நான் பீகார் போறேங்க, அதனால அங்க வர முடியாதுங்க அப்படின்ட்டாரு. ரெண்டாவது நான் ஜெர்மன்லாம் போறேங்க, அதனால கேரளாவுக்கு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. ஸோ கேரளாவுக்கு போறதுல இருந்து தப்பிப்பதற்காக நேரா பீகார் போனார்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பீகாருக்கு போய் என்ன பண்ணார் என்பதற்கான விளக்கங்கள். ஆனா பீகார் காரங்களை திமுக காரங்க எந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்திருக்காங்க கடந்த காலங்கள்ல நம்ம எல்லாம் பார்த்த வீடியோக்களை உங்ககிட்ட தந்தேன். ஆனா
இந்த வீடியோவை உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா பீகார் மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனால் திமுகவுடைய இரட்டை நிலைப்பாட்டை பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் பார்ப்பாங்க இல்லையா, அப்படி நினைச்சுங்க. அதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வீடியோவை அனுப்பியிருக்கிறாரு. அதை தாண்டி திருமாவளவன் அவர்களை கழுவி கழுவி ஊத்தும் அதிமுகவினர் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைய நம்ம அண்ணன் திருமாவளவன் பேச மாட்டாரு. இன்னைக்கு கூட ஆணவ படுகொலை தொடர்பாக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சாரு, அவசர சட்டங்கள் இயற்றுங்கன்னு சொல்லிட்டு. அது எந்த நிலையில இருக்குது அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டாரு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை பத்தி பேச மாட்டாரு. திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதை பத்தி பேச மாட்டாரு. ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அதே மாதிரி சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் என்று அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக போராட்டம் நடத்துகின்றார்கள். விவசாயிகள் போராட்டம், இப்படி தமிழகமே போராட்ட களமா இருக்கிறது. இந்த அரசின் மீது வைத்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக எழுந்துட்டு இருக்காங்க மக்கள், அதை பத்தி பேச மாட்டாரு. ஆனா பத்திரிகையாளர் சந்தித்தால் நம்ம எல் முருகன்ஜி சொல்லிட்டாராம், அதிமுகவை RSS தான் வழிநடத்துவது போல தெரிகிறதே அப்படின்னு. அதுக்கு எல் முருகன்ஜி சொன்னாரு, ஆமா அதிமுகவை RSS வழி நடத்தினா என்ன, இல்ல எடப்பாடி பழனிசாமி வழி நடத்தினா என்னங்க, RSS என்பது கெட்ட ஒரு இழக்கமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் வந்து இப்போ திருமாவளவன் அவர்கள் அதிமுக மீது பரிதாபப்படுகின்றாராம். அதிமுக RSS கைக்கு போச்சுன்னா அது அதிமுக பாதிப்பு இல்ல, தமிழ்நாட்டுக்கு தான் ஆபத்து. அதிமுக ஒரு திராவிட இயக்கம், அந்த இயக்கம் RSS கிட்ட போகக்கூடாது. RSS கிட்ட போச்சுன்னா பாஜக வளர்ந்து விடும், அதிமுக அழிந்து விடும். அதிமுக அழிவது இந்த மண்ணுக்கு நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற கேடு அப்படின்லாம் வந்து புலம்பி தீர்த்திருக்கிறாரு. அதனால அதிமுக இருக்கிறவங்களும் சரி, அதிமுக தலைமையில் இருக்கிறவங்களும் சரி, RSS பின்னாடி போனோமா, பாஜக தூக்கி பிடிக்கணுமா, இல்ல கட்சியை காப்பாற்றணுமா யோசிங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவே வந்து அதிமுக RSS பக்கம் போச்சா தெரியல. RSS பற்றி அதிமுக காரங்க யாராவது பேசுறாங்களா தெரியல. இல்ல அதிமுகவை RSS தான் இயக்குது அப்படின்னு அதிமுக எவனா சொன்னானா இல்ல. ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர், ஒரு மாநில தலைவர், அவரே வந்து இந்த பாட்டை கேளுங்க. நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே, நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே. இது RSS துதிப்பாடல். இந்த பாடலை சட்டப்பேரவையில பாடுறாரு யாரு, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், காங்கிரசினுடைய கர்நாடகா மாநில தலைவர். அவரு RSS பாடலை பாடுறாரு. உடனே சட்டப்பேரவையே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஸ்தம்பித்து நிக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் RSS பாடல் பாடுறான். இதை பற்றி வந்து திருமாவளவன் பேசணுமா இல்லையா? என்னடா இது, காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து RSS பாடலை பாடுறாரா? இப்ப காங்கிரஸ் ஆனது RSS மயமாக மாறி போய்விட்டதா? இந்துக்களை சமாதானப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு காங்கிரஸ் போய்விட்டதா? RSS உடைய கைகூலி தானா இந்த சிவகுமார்? இல்ல ஒட்டுமொத்த காங்கிரஸும் இப்போ RSS கீழே தான் இருக்கிறதா? காங்கிரஸும் RSS ஆனதை விழுங்கி விட்டதா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? சட்டப்பேரவையிலே வந்து சிவகுமார் அவர்கள் RSS பாடலை பாடுறாரு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய மனமாவது புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் சொல்றாரு. ஆனா நான் பாடினது தப்பு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கின்றார். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து டாக்டர் சிவகுமார் அவர்கள், அந்த மாநிலத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து சிவகுமார் அவர்கள் பாடினது தப்பு கிடையாது, ஆனா இருந்தாலும் ஒரு மாநில தலைவராக இருந்துகிட்டு அந்த பாடலை பாடக்கூடாது, அதுதான் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு மாநில தலைவரே வந்து RSS பாடலை பாடுறாரு, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே RSS பாடலை பாடுறாரு. ஆனால் இப்ப திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிக்கணும், எல்லாரும் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க சிவகுமார் அவர்களே, நீ துணை முதலமைச்சராக இருக்கின்றாய், தெரிந்தோ தெரியாமலோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுக்கும் நீ தான் துணை முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது ஒரு மதம் சார்ந்த இயக்கத்தினுடைய துதிப்பாடலை பாடுறியே, மத சார்பற்றவன் என்று உன்னை எப்படி சொல்ல முடியும்? நீ காங்கிரஸுக்கு தகுதி இல்லாதவன், காங்கிரஸ் RSS மயமாக மாறிக்கொண்டிருக்குதா பேசணுமா இல்லையா? வெளிப்படையா RSS ஆதரிக்கிறவங்க, வெளிப்படையாக RSS பாடல பாடுறவங்க, அவங்கள பற்றிலாம் கேட்க மாட்டாரு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா அதிமுக குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் கேட்டீங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணிக்கு மக்களுடைய பெரும் ஆதரவு. இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசிக வன்னியரசன் எப்படி பேசினாரு, திமுக கூட்டணியில விசிக இருந்தா இந்து மக்கள் ஆதரிக்கவே மாட்டாங்க. பட்டியலின மக்களுக்காக தான் வந்து திமுக இந்த விசிக கூட வச்சிருக்குது. இன்னைக்கு பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனதையே புண்படுத்தி இருக்குது. அதனால விசிகாவை இனிமே வெளியே கூட்டு போலாமா பிரச்சாரத்துக்கு, இல்ல கடந்த தேர்தலில் ஒதுக்கி வைக்கலாமா அப்படி திமுக காரன் யோசனை பண்ணிட்டு இருக்கான். இப்படி இந்து விரோதியா இருக்கக்கூடிய விசிக
காங்கிரஸ் கட்சியில் RSS பாடல் பாடுகின்ற போதெல்லாம் கேட்கல. அதிமுகவும் பாஜகவும் வேறு நிலைப்பாடு எடுத்து அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. உன் கூட்டணி பத்தி பேசியானா எதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்க? அப்போ 24 மணி நேரம் அதிமுக பாஜக மட்டும்தான் உனக்கு நினைப்பு இருக்குது. என்னடா அது இத்தனை நாள் மதசார்பற்ற ஒரு தமிழகம், இது பெரியார் மண்ணு எல்லாம் ஒட்டிக்கிட்டே இருந்தோமே, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு ஆழ்வார் மண்ணுன்னு சொல்லுவாங்களே, நாயன்மார்களுடைய மண்ணுன்னு சொல்லுவாங்களே, பாரதியார் மண்ணுன்னு சொல்லுவாங்களே, ராஜராஜ சோழன் மண்ணுன்னு சொல்லுவாங்களே, ராஜேந்திர சோழன் மண்ணுன்னு சொல்லுவாங்களே, வஉசி மண்ணுன்னு சொல்லுவாங்களே, வேலு நாச்சியார் மண்ணுன்னு சொல்லுவாங்களே, அஞ்சலி அம்மாளுடைய மண்ணுன்னு சொல்லுவாங்களே, அப்புறம் நம்ம பெரியார் மண்ணு புண்ணாக்கு மண்ணுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பயம்தான் போல இருக்குது. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் சரி அதிமுக ஜாக்கிரதையா இருக்கணும், RSS அடிமையாயிடக்கூடாது. என்னவோ 24 மணி நேரம் அதிமுக பின்னாடி வந்து அதிமுக வெற்றிக்காக உழைத்த மனுஷன் மாதிரி அதிமுக பற்றி பேசிட்டே இருக்காரு. அதிமுக கருப்பதே வந்து பாசமா பேசிட்டு திருமாவளவன் தான். இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல திருமாவளவன் அவர்களை வச்சு செய்கின்றாங்க அதிமுக காரங்க. இதுக்கு மேலையும் 35 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருந்து பட்டியலின மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருத்தரை கழுவி ஊத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா எப்படியும் ஊத்த முடியாது. அதனால இனிமேலாவது வந்து உன் கூட்டணி பத்தி பேசு, உன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி பேசு. ஆனா எதிர்முகாமில் இருக்கக்கூடியவங்களை அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணு, அதுக்காக தவறான அடையாளத்தை கொடுக்காத அப்படின்னு திருமாவளவனுக்கு எதிராக பொங்கி எழுந்திருக்கின்றார்கள். மரியாதை கொடுக்குற இடத்துல மரியாதை கொடுத்துதான் மரியாதை வாங்கணும், இல்லைன்னா இப்படி மரியாதை கேட்டுக்கணும். என்ன நான் சொல்றதுங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்தது? அண்ணாமலை அவர்கள் முதல்வர் அசிங்கதான் பட்டிருக்காரா? ஏன்னா எங்களை விட தமிழ் ஒழுங்கா யாராவது பேச முடியுமா, எங்களை விட ஆளுமைகள் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சவால் விடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்தை இந்த வீடியோ மூலமாக கிழித்தெறிந்திருக்கின்றார். இப்படியாவது அசிங்கப்பட்டு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்குங்கயா அப்படின்னு அண்ணாமலை சொல்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவா அப்படி சுய பரிசோதனை திமுக செஞ்சு கொள்ளுமா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.